ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை முதல் முறையா ப்ரூவ் பண்ணது இந்த ஒரு போட்டோன்னு சொல்லலாம். சயின்டிஸ்டா மட்டுமே பார்க்கப்பட்ட ஐன்ஸ்டைனை ஒரு குளோபல் செலிபிரிட்டியா மாத்தினதும் இந்த போட்டோ தான். அப்படி என்ன இந்த போட்டோல இருக்கு? விண்வெளி ஒரு காலியான இடம், அதுல மாசோட இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் ஆகும். அதாவது ஒன்னோட ஒன்னு இழுத்துக்கிறது தான் கிராவிட்டி. கிராவிட்டி ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சர் ஐசக் நியூட்டன் சொன்னாரு. 200 வருடங்களுக்கு மேலா கிராவிட்டி பத்தி நியூட்டன் சொன்னதே நம்பப்பட்டு வந்தது. பட் விண்வெளி காலியான இடம் இல்ல, ஸ்பேஸும் டைமும் ஒன்னா பின்னி பிணைந்த 4 டைமென்ஷனல் பேக்ரவுண்ட் தான் ஸ்பேஸ் டைம். சோ மாசோட இருக்க ஆப்ஜெக்ட் அதோட மாஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்பேஸ் டைமே வளைக்கும். அதோட விளைவு தான் கிராவிட்டி. சோ ஸ்பேஸ் டைமே வளைஞ்சு இருக்கிறதால அதுல டிராவல் ஆகிற லைட்டும் வேற வழி இல்லாம அந்த வளைஞ்ச ஸ்பேஸ் டைம்ல தான் டிராவல் பண்ணி ஆகணும். சோ லைட்டும் வளையும். இப்படி ஸ்பேஸ் டைம்னா என்ன, கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புது விளக்கங்களை ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில ஐன்ஸ்டீன் கொடுத்தாரு. இப்போ நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் ஒரு மேசிவான ஆப்ஜெக்ட், ஸ்பேஸ் டைமை பெருசா வளைக்கும். சோ சூரியனுக்கு பின்னாடி இருக்க ஸ்டார்ஸ்ல இருந்து வர லைட் சூரியனை பாஸ் ஆகி வரப்போ அந்த ஸ்டார்ஸ் அதோட ஆக்சுவல் பிளேஸ்ல இருந்து 1.75 ஆஃப் செகண்ட்ஸ் விலகி இருக்க மாதிரி தெரியும்னு ஐன்ஸ்டீன் பிரெடிக்ட் பண்ணி சொன்னாரு. பட் அந்த டைம்ல இதை ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் எதுவும் இல்ல. சோ இதை ப்ரூவ் பண்ண இருந்த ஒரே வழி சூரியன் வானத்துல இருக்க அதே டைம்ல அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டார்ஸும் தெரியணும். பட் பகல் நேரத்துல இது நடக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் சூரியனோட ஒளி மற்ற ஸ்டார்ஸோட ஒளியை மறைச்சிடும். இந்த காரணத்தால அப்ப இருந்த சயின்டிஸ்ட் சூரிய கிரகணத்தை சூஸ் பண்ணாங்க. அப்ப எடுத்தது தான் இந்த போட்டோ. தென் நைட் டைம்ல சூரியன் இல்லாதப்போ அந்த ஸ்டார்ஸ் எடுத்த போட்டோஸையும் சூரிய கிரகணம் அப்ப எடுத்த போட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஐன்ஸ்டீனோட கால்குலேஷன்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணது வரலாற்றிலேயே அதுதான் முதல் முறையா இருந்தது. அந்த ரிசர்ச் பேப்பர்ஸை 1919ல பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்த நாளே லண்டன்ல ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரெவல்யூஷன் இன் சயின்ஸ், நியூட்டோனியன் ஐடியாஸ் ஓவர் த்ரோன்னு பெரிய பெரிய ஹெட்லைன்ஸோட வெளிவந்தது. அடுத்து த நியூயார்க் டைம்ஸ்னு இப்படி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் ஐன்ஸ்டைன் தான் ஹெட்லைனா இருந்தாரு. இதுவரை சயின்டிஸ்ட்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஐன்ஸ்டைன் இப்படிதான் அந்த டைம்ல பப்ளிக் மத்தியில ஒரு செலிபிரிட்டி ஆனாரு.